பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இன்னைக்கு வந்து நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வந்து நம்ம கவுன்சிலிங் செஷன் தான் அப்பாவோட நம்ம பார்க்க போறோம். ஏற்கனவே நம்ம இப்ப கொஞ்ச நாட்களா வந்து ஒரு கவுன்சிலிங் செஷன்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அது வந்து அநேகருக்கு பிரயோஜனமா இருக்கும் அப்படி நாங்க விசுவாசிக்கிறோம். நிறைய பேர் வந்து இந்த கவுன்சிலிங் செஷன் மூலயமா வந்து நிறைய ஃபோன்ல மூலயமா ஆலோசனை கேட்கறதா இருக்கலாம். அது மூலயமா வீடியோ மூலயமா பயன்பெற்று நிறைய பேர் நான் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி நிறைய கமெண்ட்ஸ், வாட்ஸ்அப்ல மெசேஜ் இதெல்லாம் வந்திருக்கு. இன்னைக்கும் நம்ம வந்து கவுன்சிலிங் செஷன்ல ஒரு டாபிக்கோட நம்ம வந்திருக்கோம். அதுல வந்து எப்படி அந்த ஒரு சந்தேகத்தோட நம்ம ஒரு கேள்வியோட நம்ம வந்திருக்கோம். அந்த கேள்விக்கு எப்படி வந்து நம்ம அவங்ககிட்ட இருந்து கவுன்சிலிங் வாங்க போறோம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்கலாம். இன்னைக்கு வந்து நம்ம கவுன்சிலிங் செஷன்ல வந்து நம்ம வச்சிருக்கதான அநேகருக்கு வந்து நிறைய பேர் வந்து ஃபோன் கால்லையுமே அவங்கள்ட்ட கேட்டதான கேள்வி, பாஸ்டர் நான் வந்து கிறிஸ்தவங்களா இருக்கேன், எல்லாமே ஆண்டவரை நம்புறேன், எனக்கு ஆண்டவர் தான், தெய்வ பயம் எல்லாமே இருக்கு. இருந்தாலும் எனக்கு மனிதர்களை குறித்து ஒரு சில நேரம் எனக்கு வந்து ஒரு சில விஷயங்களுக்கோ ஒரு சில இதுக்கோ இல்லைன்னா அந்த மனிதர்கள் குறித்து மனித பயம் வந்து எனக்கு இருக்கே. இந்த மனித பயத்துல இருந்து நான் எப்படி வந்து வெளியே வரேன்? ஏன்னா நம்ம கர்த்தருக்கு பயந்து நடக்கணும் அப்படின்னு சொல்லிதான் ஆண்டவர் வந்து வேதத்துல சொல்லியிருக்காரு. மனிதர்களுக்கோ பெரியவங்களுக்கோ அதிகாரிகளுக்கோ கீழ்ப்படியணும்னு சொல்லியிருக்காரு. ஆனா வந்து பயம் இருக்கக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும்னு சொல்லியிருக்காரு. சோ அந்த பயத்துல இருந்து எப்படி மேற்கொள்வது? இவங்க இத்தனை நாள் நிறைய பேருக்கு கவுன்சிலிங் கொடுத்துருக்காங்க. இன்னும் நிறைய பேர் இந்த பயத்துல உள்ளவங்களுக்கு இந்த வீடியோ மூலியமா வந்து அது பிரோஜனமா இருக்கும் அப்படின்னு நாங்க நினைக்கிறோம். ஆமாம், இது நல்ல கேள்வி தான். இது அநேகர் என்கிட்ட கேட்குற கேள்வி தான். அதெல்லாம் குறிப்பாக அந்த ரகசிய கிறிஸ்தவங்க, பாரம்பரிய கிறிஸ்தவங்க, அப்புறம் கிறிஸ்தவங்களே நிறைய பேர் இந்த காரியத்தில் வெளியரங்கமாக இயேசுவை சொல்லுவதற்கு ஒரு பயம் இருக்குது. வெளியரங்கமாக வந்து ஆண்டவரை ஆராதிக்கிற இடத்துக்கு போகிறதுக்கு அது இப்போ கொஞ்ச நாளாவே கொஞ்சம் அது இருக்கு. சாதாரணமா ஒரு பைபிள் எடுத்துட்டு போறதுக்கு எல்லாத்துக்குமே அதுக்கு ஒரு பயம் இருக்கு. ஆமா, பைபிளை எடுத்து போற கூட பயமா இருக்கு. இப்படி எல்லா விதத்திலும் ஒரு பயம், கிறிஸ்துவை வெளியரங்கமா சொல்வதற்கு ஒரு பயம் எல்லாத்துக்குமே இருக்குது. இப்ப இருக்க காலத்துல ரொம்ப அதிகமாய் காணப்படுது. கிறிஸ்தவ உலகத்துல இப்ப ரொம்ப அதிகமா இருக்கு. ஆனா இப்போ இந்த ரகசிய கிறிஸ்தவங்களா இருக்கலாம், பாரம்பரிய கிறிஸ்தவங்களா இருக்கலாம். ஆனா இப்போ கிறிஸ்தவத்துல உண்மையான ஆராதிக்கிறதான ஆவிக்குரிய ஆராதனை பண்ணி கொண்டு அத்தனை பேரும் ஏற்கனவே ஒரு காலத்துல இப்படி உங்களை மாதிரி இருந்தவங்க தான். பயத்துல எப்படி நம்ம அங்க வராம முன்னாடி உள்ள ஜெனரேஷன் அப்படி இருந்து, ஆமா, இவங்களோ உங்க அப்பாவோ தாத்தாவோ யாரோ ஒருத்தர் கரையம் கொடுத்துதான் இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. ஆவிக்குரிய இடத்துக்கு முழுமையா குடும்பமா ஆராதிக்க வந்திருப்பாங்க. பயம் வந்து நீ சொன்ன மாதிரி மனுஷனுக்கு நீதிமொழிகள் 29 சொல்லப்பட்டிருக்கு, மனுஷனுக்கு பயப்படுற பயம் வந்து கண்ணியை வருவிக்கும். அது வந்து ஆட்டோமேட்டிக்கா அது ஒரு சுருக்கு கட்டு மாதிரி தான். அதுல ஒரு கட்டு போட்டிருப்பாங்க. இது வந்து இயற்கையானது. ஆனா வேதம் வந்து அப்படி சொல்லலை. நான் ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேனே, உன்னை நேசிக்கிறதான தகப்பனா இருக்கலாம், உன்னை நேசிக்கிறதான கணவரா இருக்கலாம். நீ 2 பேரும் அப்படியே போறீங்க. போறப்ப ஒரு இடத்துல பக்கத்துல ஒரு கிணறு இருக்கு. இப்போ இந்த கிணத்துல விழுமா அப்படின்னு உன்னை நேசிக்கிறவங்க தான், ரொம்ப நாள் நேசிக்கிற ஒரு தகப்பனா இருக்கலாம், கணவராக இருக்கலாம், விழுமா அப்படின்னு சொன்னா நீ விழுவியா? கண்டிப்பா விழ மாட்டான். ஏன் விழ மாட்டேன்? அது ஆபத்து. அதுல ஆண்டவர் அந்த அளவு சுய ஞானம் கொடுத்துருக்கு. அந்த ஒரு அறிவுங்கிறது, பகுத்தறிவு என்பது தேவன் உனக்கு ஆரம்பத்துல இருந்தே கொடுக்கிறார். அந்த பகுத்தறிவுங்கிறது எந்த ஜீவன்களுக்கும் இல்லாத ஒரு பகுத்தறிவை மனுஷனுக்கு கொடுக்கிறார். மனிதன்னா யாரு, நன்மை யாரு, தீமை என்ன, யார் நல்லவங்க, இவங்க கெட்டவங்க, எதுல எது நன்மை கிடைக்கும், தெய்வம்னா யாருங்கிறது இவன் பகுத்தறிந்து அவன் வந்து அதை பின்பற்றி போகணும். இதுதான் ஆண்டவர் கொடுத்த ஸ்லாட்டே தான். நீ ஆராய்ஞ்சு அதுல அவர் பின்பற்றி போகணும். உனக்கு யதார்த்தமாவே ஒரு காரியம் தெரியுது, தீமைனா நம்ம விளைகிறணும் அப்படிங்கிறது உனக்கு தெரியுது. உன்னை பாதிக்கிற மாதிரி ஒரு காரியம் வந்ததுன்னா டக்குன்னு அதை விட்டு விளைகிறணும் அப்படிங்கிறது தெரியுது.
விளைக்காது. அது உனக்கே நல்லா புரியுது. அப்போ அதுதான் அந்த பகுத்தறிவுங்கிற சென்ஸ். அந்த பகுத்தறிவுலாம் எனக்கு இல்ல, பேதமை அப்படிலாம் சொல்லக்கூடாது. எல்லா மனிதருக்கும் ஆண்டவர் கொடுத்துருக்காரு. பகுத்தறிவுங்கிறது தெளிவா குடுத்துருக்கு. அந்த நம்ம யூஸ் பண்ணணும். அத யூஸ் பண்ணணும். இப்போ நம்ம அ அப்ப அந்த பகுத்தறிவு கொண்டு ஆண்டவர நல்லா ஆராய்ஞ்சு பார்க்கணும். ஆண்டவர்னா யாரு? இயேசு கிறிஸ்துனா யாரு? அப்படிங்கிறத நல்லா ஆராய்ஞ்சு பார்த்து, அவர் வழியில நம்ம போனோம்னு சொன்னா, நமக்கு அந்த பயமே இருக்காது. அந்த பயமே இருக்காது. ஏசாயா புத்தகம் 8ஆம் அதிகாரம் 11லேருந்து 13 வரைக்கும் நீங்க படிங்க. கர்த்தருடைய கரம் என்மேல் அமர்ந்து, அவர் என்னுடனே பேசி, நான் இந்த ஜனத்தின் வழியிலே நடவாதபடிக்கு எனக்கு புத்தி சொல்லி விளம்பினதாகும். அதாவது இந்த எல்லா ஜனத்தில பார்க்கிலும் நம்மளும் அவங்களோடு கூட அப்படி அதே நடவாதபடிக்கு பாதையில. ஒரு புத்தி ஆண்டவர் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, இந்த ஜனங்கள் கட்டுப்பாடு என்று சொல்கிறதெல்லாம் நீங்க கட்டுப்பாடு என்று சொல்லாமலும், அவர்கள் பயப்படுகிற பயத்தின்படி நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் சேனைகளின் கர்த்தரே பரிசுத்த பண்கள் அவரே உங்கள் பயமும் அவரே ஆச்சாரம். இப்போ நீங்க மனுஷர் பல விதமான ஒரு பயத்தை உருவாக்கிட்டே இருப்பேன். ஏன்னா பிசாசனுடைய ஆயுதம் பயம்தான். அவன் ஆயுதமே அது ஒண்ணுதான், வேற ஆயுதமே கிடையாது. அவன் ஏதாவது ஒரு விதத்துல வியாதியோ இல்ல மனுஷரை வச்சு எதையாவது ஒரு இடத்துல அவனை பயமுறுத்திக்கிட்டே இருக்கணும். இப்படி மனுஷரை வச்சு அதிகமா பயமுறுத்துவான். அந்த மனுஷரை வச்சு பயமுறுத்துவது தான் இந்த கட்டுப்பாடு, சமுதாயம் கட்டுப்பாடு. ஐயோ அவங்க பார்த்தா என்ன நினைப்பாங்க, இவங்க பார்த்தா என்ன நினைப்பாங்க, ஐயோ அவங்களுக்கு சொல்லக்கூடாது, நம்ம யாருக்கும் தெரியாம போய் சொல்லிக்கிடுவோம், நம்ம ஆண்டவருக்கு தெரியும் எல்லாமே, நம்ம அறம் இல்லாம போய் சொல்லிட்டு நம்ம ஆராதிப்போம், உண்மையுள்ள தேவனை பொய் சொல்லிட்டு ஆராதிப்போம் அப்படின்னு நம்ம நினைப்போம். அப்படிதான் நிறைய பேர் பயந்து மனுஷங்களை கண்டு பயந்து பிசாசுடைய செயலுக்கு கட்டுப்படுறதுனால தான் அவங்களுக்கு கண்ணியே வருவைக்குது. நான் என்ன ஆலோசனை நான் எப்பவுமே நான் சொல்லுவேன்னா, யாக்கோபுல கூட ஒரு வசனம், நல்ல வசனம், நீங்க தேவனுக்கு கீழ்ப்படிந்தீர்கள் பிசாசை ஏத்துனாங்க அப்ப அவன் ஓடி போவான். பிசாசை நீங்க எப்பொழுதெல்லாம் எதிர்த்து நிக்கீங்களோ அப்பெல்லாம் அவன் ஓடி போவான் கண்டிப்பா. அப்ப நம்ம எதிர்த்து நிக்க பழகிக்கணும். அந்த 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 எதிர்த்து நிக்க பழகிக்கணும். பிசாசை எதிர்த்து நிக்க. எந்த மனிதர்கள் இல்லை, அந்த மனிதர்கள் உங்களை எப்படியாவது நரகத்துக்கு கொண்டு போகணும்னு கீழ்ப்படுத்துகிறதான இந்த சமயத்துல, இல்ல நான் பரலோகத்துக்கு போகணும்னு உங்களுக்கு தெளிவு இருந்தால், அந்த பரலோகத்துக்கு போகணும்னு விருப்பம் இருந்தால், நீங்க என்ன செய்யணும், அவனை எதிர்த்து நின்னா நீங்க வேற வழி கிடையாது. நீங்க சில நேரம் இல்லை ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணி ஆண்டவருடைய தாழ்த்துட்டு நான் அந்த ஆண்டவருடைய வார்த்தை கேட்டுட்டு சில நேரம் நீங்க எதிர்த்து தான் நிற்க வேணும். ஏன்னா பரலோகம் உங்களுக்கு ஓசியாவும் ஈஸியாகவும் கிடைக்காது. இந்த பாதை வழியா தான் போகணும். சங்கீதம் 22 கூட சொல்லு, ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், தலைமையா அவரை சேவிக்கும். நீங்க இந்த ஒரு சந்ததியை கரையும் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய சந்ததிகள் அக்கறையும் இல்லாம பல்லவத்தை சொந்தத்து போகணும். அவ்வளவுதான். இதுதான் நான் கொடுக்கதானே. மனிதர்களை கண்டு நீங்க எந்த விதத்துல முக்கியமா இயேசுவை அறிந்தவர்கள் நம்ம பயப்படவே கூடாது. பொதுவா பார்த்தோம் அப்படின்னா பாரம்பரியத்தை விட்டு வெளியே வரக்கு பயப்படுறாங்க. பிற இதுல உள்ளவங்க எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு ஆண்டவரை பத்தின நாலேஜ் இருக்காது, அவருடைய வல்லமை பத்தி அந்த அறிவு இருக்காது, எதுவுமே இருக்காது. அதனால அவங்க நிறைய மூட நம்பிக்கைகள், ஒரு சில மனிதர்களை பார்த்து அவங்க பயப்படலாம். ஆனா நமக்கு அப்படி கிடையாது. நம்மளுடைய தேவன் சகலத்தை படைத்த தேவன். நம்ம அவருக்கு மட்டும்தான், நம்ம இப்ப ஏசாயால வாசித்த மாதிரி அவருக்கு மட்டும்தான் நம்ம பயப்படணும், அவர் மட்டும்தான் நமக்கு அச்சாரமா இருக்காரு. நம்ம எல்லாம் அறிஞ்சும் நம்ம திருப்பி மனிதர்களுக்கு பயந்தோம் அப்படின்னா நம்ம இன்னுமே ஆண்டவரை பத்தி அறியலன்னு அர்த்தம். அப்ப நம்ம இன்னும் ஆண்டவரை பத்தி, ஆண்டவர் எனக்கு பயமா இருக்கு அப்படின்னா இன்னுமே நீங்க ஆண்டவரை பத்தி அறிஞ்சுக்கிட்டோம்னா உங்களுக்கு அந்த பயங்கள், வேதத்தை இன்னும் நம்ம நல்லா படிச்சோம்னா ஆண்டவரை பத்தி இன்னும் நிறைய நம்ம அறிஞ்சுக்கலாம். அறிஞ்சோம் அப்படின்னா நமக்கு அந்த பயம் இருக்காது. நம்ம பயம் இல்லாம இருந்தா மட்டும்தான் இன்னைக்கு இருக்க இந்த உலகத்துல நம்ம மனிதர் பயம் இல்லாம நம்ம ஒரு சுதந்திரமா வாழணும். ஆண்டவர் என்னைக்குமே நமக்கு அந்த ஒரு சுதந்திரத்தை தான் விரும்புறாரு. அந்த சுதந்திரத்தை கொடுத்திருக்காரு. சுதந்திரமா இருக்கணும், பல்லவத்திலயும் நம்ம சுதந்திரமா இருக்கணும்.
ஸோ அதுதான் வந்து அதனால நம்ம வந்து கிறிஸ்தவங்களா இருக்க பாரம்பரியத்துல இருந்து வர கிறிஸ்தவர்களா இருக்கலாம். நீங்க வந்து இன்னைக்கு ஒரு ஸ்ட்ராங்கா இருந்து ஒரு முடிவு ரகசியமா பண்ணி இருக்கவங்களா இருக்கலாம். ரகசியமா இருக்காங்களா? ஆண்டவரை அறிந்த யாரா இருந்தாலும், ம். இயேசுவை அறிந்த, ம். இயேசுவை தெய்வம் என்று நம்புகிற நீங்க யாரா இருந்தாலும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்து, ஒரு விஷயத்த நமக்கு இறையன் குடுக்கும்போது, நம்மளுடைய தலைமுறைக்கும் சரி, நமக்குமே அது ஒரு பெரிய பெரிய ஆசீர்வாதமா தான் மாறும். ம். இப்ப நீங்க கேட்டீங்க, பிசாசுக்கு வந்து நம்ம எதிர்த்து நிக்கும்போது அவன் ஓடியே போயிருவான். ஆனா நம்ம பயப்பட தேவையில்லன்னு பார்த்தோம். மனிதர்களுக்கு பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி நம்ம இப்ப கவுன்சிலிங்ல பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்திருக்கும் அப்படின்னு நாங்க விசுவாசிக்கிறோம். ஒருவேளை இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்கு அந்த மனித பயம் வந்து உங்கள்ட்ட இருந்துச்சுன்னே இருந்தா, நீங்க இப்ப சொன்ன ஆலோசனையின்படி நீங்க இனி வரும் நாட்கள்ல வந்து செய்து பாருங்க. நிச்சயமா ஆண்டவர் வந்து உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை தருவார். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோல உங்கள சந்திக்கிறோம். கர்த்தர் உங்கள ஆசீர்வதிப்பாராக.